ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தீபாவளி ஸ்வீட்டில் 4வது ரெசிபியாக பட்டன் பாதுஷா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதுஷா இங்கே நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். தீபாவளி ஸ்வீட்லேயே இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்வீட் ரெசிபி. இது வந்து நிறைய டைம் நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ருப்போம். லேயர் பை லேயராக அழகாக நீட்டாக ஜூஸியாக நல்லா ஃப்ளேக்கியாக இருக்கும். அது எப்படி பர்ஃபெக்டாக லேயர் பை லேயராக பேக்கரி ஸ்டைல்லே செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 200 கிராம் அளவுக்கு மைதாவை வந்து சலிச்சு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைதா ஆட் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சலிச்சுக்கலாம். நீங்கள் எந்த மாவு வந்து ஆட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ஃப்ரை பண்ணுற ஐட்டமுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பவுட்ரு ஃபார்மில் இருக்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் ஃபார்மில் வந்து ஆட் பண்ணும்போது கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நல்லா டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புளிச்ச தயிரோ இல்லை லேட்டான தயிரோ வந்து ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷான கெட்டியான தயிர் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் வந்து நீங்கள் உருக்கிட்டு கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து எனக்கு லிக்விட் ஃபார்மில் தான் இருக்குது, ஸோ வந்து நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பட்டர் வச்சுருந்தீங்கன்னா அதை மெல்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து நம்ம நெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா வந்து கையில் ரப் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அங்கங்கே கட்டியாக இருக்கும். நெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் வந்து இந்த மாதிரி பிடிப்படணும். அந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மொத்தமாகவே நான் ஆட் பண்ணியிருக்கிறது ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எடுத்திருக்க கப்பு அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம் கப்பு. அதில் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து ஃபஸ்ட்லேருந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கெட்டியான மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்பவும் சாஃப்டாக இருக்கக்கூடாது, இது வந்து ரொம்பவும் ஹார்டாக இருக்கக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஆனால் அதே டைம் நம்மளுக்கு தொடும்போது கொஞ்சம் சாஃப்டாக தெரியணும். அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பிசைஞ்சிருக்கிறத பார்த்தாலே தெரியும். ரொம்ப நான் அடிச்சுலாம் பிசையலை, லைட்டாக வந்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுறேன். விரல்களை வச்சு லைட்டாக வந்து நீங்கள் அப்படியே வந்து ஒட்டுற மாதிரி வந்து பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். இப்போ நீங்கள் மைதாவை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரித்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். இதை ஃபார்ம் ஆன உடனே எல்லாத்தையுமே பிச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே அடுக்கிக்கிட்டே வாங்க. இதுதான் வந்து லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசன். இந்த மாதிரி பிச்சு அடுக்கிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதை வந்து லைட்டாக உருட்டிட்டு இப்போ வந்து நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் கெட்டியான மாவாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ரொம்பலாம் அடித்து பிசையக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பண்ணும் போது தான் வந்து ஏர் வந்து அதில் ஃபில் ஆகி உங்களுக்கு வந்து பாதுஷா வந்து லேயர் பை லேயராக வரும். இப்போ வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ மாவு ஊறுற கேப்பில் நம்ம வந்து சீனி பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் 200 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்துக்கிறேன். எவ்வளோ நீங்கள் மைதா எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். இதுவே உங்களுக்கு எக்ஸஸாக தான் வரும். ஸோ வந்து நீங்கள் 150 கிராம் எடுத்தாலும் ஓகே தான். இப்போ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா கம்பி பதம்லாம் வரவே கூடாது. ஏன் கம்பி பதம் வரக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, பாதுஷா வந்து நீங்கள் கம்பி பதத்துக்கு ரெடி பண்ணிட்டீங்கன்னா டைம் ஆக சுகர் சிரப் வந்து நல்லா கெட்டியாயிரும். உங்களுக்கு வந்து வெள்ளை பூத்த மாதிரி ஆயிரும். ஸோ வந்து கம்பி பதம்லாம் தேவையே இல்லை. விளக்கெண்ணெய் கன்சிஸ்டன்சிக்கு உங்களுக்கு வரணும். அதாவது வந்து கெட்டியாக இருக்கணும். கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கணும். தொட்டு பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த ஸ்டேஜில் இருக்கணும். நல்லா பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பாதுஷா வந்து வெள்ளை பூக்காமல் இருக்கும். நீங்கள் ஜாங்கிரிக்கு எப்படி வந்து சீனி பாகு ரெடி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் ரெடி பண்ணணும். ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தொட்டு பார்த்தா தெரியும் விளக்கெண்ணெய் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. தொட்டால் நல்லா பிசுன்னு ஒட்டுது. ஆனால் வந்து கம்பி மட்டும் ஃபார்ம் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த சுகர் சிரப் தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச மாவு எடுத்துக்கலாம். ஊற வச்ச மாவு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பட்டன் பாதுஷா வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக மாவு எடுத்துக்கோங்க.
அந்த மாவை ரொம்ப அழுத்திலாம் உருட்டக்கூடாது. மேலாப்பில் வந்து லைட்டாக உருட்டிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ப்ரெஸ் வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி விரல்களை வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து சுற்றி விட்டுட்டிங்கன்னா திருகி சுற்றி விடணும். பாதுஷா செய்யும் போது உங்களுக்கு ஷேப் அழகாக வரணும்னா இந்த விரலை வச்சு ஒரு திருகுனிங்கன்னா அது வந்து ஒரு சக்கரை மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அழகாக நீட்டாக வந்துடும். 2 சைடு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் உங்களுக்கு ஹோல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் வந்து ஹோலாகவே நடுவில் போடணும்னு நினச்சிங்கனாலும் ஓட்டையாகவே நீங்கள் போட்டுடலாம். உங்களுக்கு ஓட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி பஞ்சு கொடுத்துட்டு விரலை வச்சு திருகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓட்டை இருக்காது. ஓட்டை இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் பாதுஷா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படினாலும் செய்யலாம். இப்போ இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டை விரலை வச்சு இந்த மாதிரி அமுக்கிட்டு பின்னாடி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா இன்னொரு மெத்தடு. இந்த மாதிரி வந்து கையை வச்சு நல்லா உருட்ட தேவையில்லை, திருக தேவையில்லை. அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக வந்து லைட்டாக பஞ்ச் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். ஆனால் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பாதுஷாவோட நடுவில் இருக்க ஓட்டையே தெரியாமல் போயிடும் சில நேரம். அதனால் வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளுக்கு திருகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஓட்டை அப்படியே இருக்கும். நல்லா வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்தாலுமே அப்படியே இருக்கும். அந்த ஓட்டை வந்து நடுவில் குழியாகவே தெரியும். அதுக்காக தான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ண சொல்கிறேன். உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாகவே வந்து நார்மலாக வந்து ப்ரெஸ் மட்டும் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாதுஷாவும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து பீஸ் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 பீசஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா நிறைய கிடைக்கும். அதே வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 20-25 அந்த மாதிரி வந்து கிடைக்கும். இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து ஒரு அரௌண்ட் 30 வந்து சொல்லலாம். இப்போ முக்கியமான டிப்பு என்னென்னா ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி சிம்மில் தான் இருக்கணும். ஆயில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். பொறுக்கிற சூட்டில் நம்ம கையில் வச்சு தொட்டு பார்த்தாலே தெரியும். ரொம்ப பொறுக்கிற சூட்டில் இருந்தாலே போதும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டன் பாதுஷா வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து சிம்மில் தான் இருக்கணும். எல்லாத்தையுமே ஆட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி சிம்மில் இருந்தால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா மேலே எலும்பி வரும். உள்ளுக்கு நல்லா வெந்தால் தான் உங்களுக்கு வந்து வெளியிலையும் நல்லா வேகும். ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா வெளியில் நல்லா வெந்துடும், உள்ளுக்கு வந்து வேகாமல் இருக்கும். நீங்கள் எடுத்து சுகர் சிரப்பில் போடும் போது என்ன ஆயிரும்னா களி மாதிரி ஆயிரும். ஸோ வந்து சிம்லேயே வச்சு ஃபஸ்ட்டு வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மேலே எந்திரிச்சு வந்த பின்னாடி மெதுவாக வந்து எல்லா சைடும் திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் எப்போ எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர்லேயும் நீங்கள் எடுக்கலாம், இல்லை வந்து கோல்டன் டு ப்ரௌன் கலர்லேயும் எடுக்கலாம். அது உங்கள் விஷ் தான். பேக்கரி ஸ்டைலில் செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கோல்டன் கலர்லேயே எடுத்துக்கலாம். ஆனால் வந்து உள்ளுக்கு வெந்துருச்சா இல்லையான்னு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சால் மட்டும்தான் அது வேகும். ஸோ வந்து நீங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் எடுக்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினராக இருந்தீங்கன்னா வெந்திருக்கா வேகலையான்னு தெரியாது, அப்புறம் செஞ்சு வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக சொல்கிறேன், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ப்ரௌன் ஆக்கிட்டிங்கன்னா கருப்பாயிரும். அப்புறம் வந்து பார்க்குறதுக்கு குலாப் ஜாமுன் மாதிரி மாறிடும். ஸோ வந்து நீங்கள் பார்த்து அந்த கலர் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு தெரியலன்னா தாராளமாக நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிடுங்க. நல்லா வந்து ஃபஸ்ட்டு பபுள்ஸ் வரும். அதுக்கப்புறம் நல்லா வந்து பபுள்ஸ் கம்மியாயிரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பாதுஷா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யும் போது எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம நடுவில் வந்து ப்ரெஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இது உருண்டையாக இருக்குது. உருண்டையாக இருக்க பொருள் எல்லாமே வந்து ஆயில் நல்லா அப்சர்வ் பண்ணும். ஸோ வந்து அது நிறைய ஆயில் அப்சர்வ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து எண்ணெயிலேருந்து எடுத்த பின்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுருங்க. மேலே வந்து ஏதாவது வடிகட்டுற மாதிரி ஒரு வடிகட்டியோ இல்லை வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாத்திரமோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து அப்படியே வடிய விட்டுருங்க. ஏன்னா வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிக்கும். ஸோ வந்து அது எண்ணெய் நல்லா கம்ப்ளீட்டாக வடியட்டும். வடிஞ்ச பின்னாடி நீங்கள் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சூடாகவே ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னா நீங்கள் சுட ஆட் பண்ணும்போது இதில் இருக்க ஆயில் ஃபுல்லாகவே வந்து அந்த சுகர் சிரப்பில் ஆட் ஆகிடும். ஸோ வந்து எண்ணெய் வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப அங்கே அந்த சுகர் சிரப்பில். அப்படி உங்களுக்கு பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து சுடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் எண்ணெய் வடிச்சிட்டு இதை ஆட் பண்ணதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து அடுத்த பேட்சும் போட்டு ஃபுல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மேலே எலும்பி வரும். மேலே எலும்பி வந்தோன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே நீங்கள் வந்து திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. இதை வந்து நல்லா வந்து கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா வடிய விட்ட பின்னாடி நான் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஆயில் வந்து அதில் நிறையா வந்து ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வரும். அதுக்காக வந்து நான் லேட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். பாதுஷா வந்து நீங்கள் எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சுடவும் ஆட் பண்ணிக்கலாம், ஆறி போன பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஊறுறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். நிறைய பேர் வந்து 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து ஊறிடும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாதுஷா வந்து பார்த்திங்கன்னா ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன் அப்படின்னா அது வந்து லேயர் பை லேயராக இருக்கிறதுனால உள்ளுக்கு வந்து சுகர் சிரப்லாம் போய் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து அது டிப் பண்ண பின்னாடி நல்லா வந்து சோக்கான பின்னாடி தான் உங்களுக்கு வந்து லேயர் பை லேயராக அழகாக வந்து வரும். இல்லைனா உள்ளுக்கு வந்து மாவு மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 hours வந்து இதை வந்து ஊற வைக்கணும். நான் வந்து பாதுஷா எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து விரிசல் லைட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நல்லா வந்து அது சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணும். நீங்கள் கல் மாதிரி மேலே வந்து ஒரு லேயர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு சுகர் சிரப் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகாது. ஸோ வந்து இதை
2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரையும் நல்லா ஊற வச்சுக்கலாம். சில பேர் வந்து ஓவர் நைட் கூட சோக் பண்ணி வச்சுருவாங்க. இதை வந்து நீங்கள் சாயங்காலம் செய்கிறீங்கன்னா நீங்கள் காலையில் கூட எடுத்து சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இது வந்து சுகர் சிரப்லேயே ஊறணும்னு அவசியம் கிடையாது. குலாப் ஜாமுன் மாதிரி இதை வந்து நீங்கள் சீனி பாகில் போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து தனியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நான் 2 ஹார்ஸ் வந்து நல்லா ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சுட்டு அதை வந்து தனியாக எடுத்து வைக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து தனியாக நம்ம ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். இதிலே பார்த்தீங்கனாலே தெரியும் சுகர் சிரப் வந்து கீழே வந்து நல்லா வடியும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வைக்கணும்னா கூட ஊற வச்சுக்கலாம். ஆனால் வந்து 10 to 15 மினிட்ஸ்ன்றது அது ஊறவே ஊறாது. ஏன்னா இது லேயர் பை லேயராக இருக்கிறதுனால ஊறாது. ஒருவேளை நீங்கள் செஞ்சுருக்க பாதுஷா வந்து நல்லா வந்து ஃப்ளேக்கியாக இருக்குது, நல்லா வந்து போர்ஸ்லாம் இருக்குன்னா சீக்கிரம் ஊறிடும். அது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கைப்பக்குவத்தில் செய்வாங்க. அதனால் வந்து பெட்டர் வந்து நீங்கள் 2 ஹார்ஸ் ஊற வச்சுருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அது ஊறிக்கிட்டே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் தனியாகவும் எடுத்து வச்சாலும் ஒன்றும் கிடையாது. இப்போ நான் டெக்கரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நடுவில் இருக்கிற ஹோல் அதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ளேக்கியாக ஜூஸியாக இருக்குது. இப்போ நான் வந்து பாதுஷா வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பேக்கரி ஸ்டைலே அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா வந்து உள்ளுக்கு அந்த சுகர் சிரப் எல்லாமே இறங்கி நடுவில் வந்து பாருங்கள் நான் அப்படியே லேயர் பை லேயராக இருக்குது. இது பட்டன் பாதுஷானால உங்களுக்கு அந்த லேயர் வந்து அந்தளவுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் வந்து பெரிய பாதுஷா செஞ்சிங்கன்னா கரெக்டாக அந்த லேயர் வந்து லேயர் பை லேயராக அழகாக வந்து தெரியும். இதே மாவில் நீங்கள் பெரிய பாதுஷாவும் செய்யலாம். நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் வந்து பட்டன் பாதுஷா செஞ்சுருக்கேன். ஆனால் வந்து இதே மாவில் நீங்கள் பெரிய பாதுஷா செஞ்சிங்கனாலும் சூப்பராக வரும். ஆனால் வந்து அது ஊறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் இதை 2 ஹார்ஸ் ஊற வைக்கிறீங்கன்னா அது 4 to 5 ஹார்ஸ் வந்து ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தீபாவளிக்கு பட்டன் பாதுஷா செஞ்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.